வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இப்போது ஸ்கை யோகா கனடாவின் வாராந்த சிறப்பு சிந்தனை உரை பகுதிக்கு செல்கிறோம். இன்று நிகழ்ச்சிக்கு இணையதளம் ஜூம் வாயிலாக வருகை தந்துள்ள அனைத்து வேதாத்ரி அன்பு உள்ளங்களையும் வருக வருக என வரவேற்று வாழ்த்தி வணங்குகிறோம். எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்து ஸ்கை கனடா யோகா சென்றை சிறப்பாக நடத்தி வரும் தலைவர் சிவசங்கரம் ஐயாவிற்கும் அவர் துணைவியாருக்கும் நன்றியும் வாழ்த்தும் தெரிவித்து நமது அடுத்த சிறப்பு சிந்தனை உரை பகுதிக்கு செல்கிறோம். இன்று நமக்கு சிறப்பு சிந்தனை உரையாற்றமுடன் இணைந்திருப்பது நமது பேரன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சீனியர் ப்ரொஃபசர் பழனிசாமி ஐயா அவர்கள். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள் நமக்கு நன்கு அறிமுகமானவர். கடந்த பல வருடங்களாக உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் ஜூம் மூலமாகவும் நேரடியாகவும் பல வேதாத்திரிய சேவைகளை ஆற்றி வருவர். நமது கனடா மன்றத்துடன் நெருங்கிய தொடர்புகளை கொண்டவர். இத்தனை சிறப்புகளை கொண்ட பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள் இன்று அறிவின் பயணம் பாகம் 13 தொடர் சிந்தனை உரையாற்ற இருக்கிறார்கள். கடந்த வாரம் அறிவே தெய்வம் என்பதற்கு பைபிள் தரும் சான்றுகளை விளக்கினார். இந்த வாரமும் அதன் தொடர்ச்சியாக உரையாற்றுகிறார். நன்றி. வாழ்க வளமுடன் பேராசிரியர் பழனிசாமி ஐயா. வாழ்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து எங்கும் நிறைந்த அறிவின் பயணம் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 13ஆம் பாகத்தில் அறிவே தெய்வம் சான்று தரும் பைபிள், இதன் தொடர்ச்சியாக 3வது அங்கமாக மேலும் சில கருத்துக்களை இப்போது நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். சென்ற அமர்விலே இயேசுபிரான் சமாரிய நாட்டிலே ஒரு பெண்ணை கிணற்றடியில் சந்தித்து அவரோடு பேசிக் கொண்டிருந்ததை பார்த்தோம். அதாவது அறிவை பற்றிய குறிப்பு. விலங்குகள் வரைக்கும் 5 அறிவு தான். அவை அந்த 5 அறிவு வரைக்கும் உள்ள சிறப்புகளை கொண்டு உடல் சார்ந்த வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக் கொள்கின்றன. அந்த 5 அறிவு விலங்கினத்தை கடந்து 6ஆம் அறிவாக மனிதனாக முழுமை பெற்ற ஒரு பரிணாமமாக வருகின்ற போது உடல் சார்ந்த வாழ்க்கைக்கு 5 அறிவு போதுமானது. 6ஆம் அறிவு என்பதே மறைபொருள் அறிவு என்று சிறப்பிக்கக்கூடிய பகுத்தறிவு. அந்த பெண் தனக்கு புருஷன் இல்லை என்றால் இயேசுபிரானோ, உனக்கு ஏற்கனவே 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்போது இருக்கிற புருஷனும் உண்மையாக இல்லை, எனவே நீ புருஷன் இல்லை என்று சொன்னது சரிதான் என்கிறார். அதாவது விலங்குகள் வரைக்கும் 5 அறிவு இருந்தது, இப்போது மனித வடிவத்திலே உனக்கு 6வது அறிவும் இருக்கிறது. 5 அறிவு இறைவனை அறிவதற்கு போதாது. இப்போது இருக்கின்ற பகுத்தறிவோ அந்த பக்கத்தில் திரும்பவில்லை, அதனால் அது இருந்தும் பயனில்லை என்ற கருத்தை, புருஷன் இல்லை அறிவு இல்லை என்ற கருத்தை சொன்னது சரிதான் என்ற உட்பொருளை அதிலே வெளிப்படுத்தினார் இயேசுபிரான். 6ஆம் அறிவு இருந்தும் ஒரு மனிதன் அறிவுபூர்வமாக வாழவில்லை என்கின்ற போது அந்த அறிவினால் என்ன பயன்? இதை மகாகு பாரதியார் சொல்லுவார், என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ
இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. சொல்லடி சிவசக்தி நில சுமை என வாழ்ந்திட புரிகுவையோ. சாதாரண அறிவா மனித அறிவு? சுடர்மிக்க 6ஆம் பகுத்தறிவு அல்லவா? அப்படி சுடர்மிகும் அறிவுடன் படைத்து என்ன பயன்? 5 விலங்குகள் போலவே வாழ்ந்து கொண்டிருப்பதிலே என்ன 6வதின் சிறப்பு? அப்ப 6வதின் சிறப்பு என்ன என்றால், இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. மாநிலம் என்றால் தமிழ் மாநிலம் அல்ல, இந்திய நாடு அல்ல. இந்த உலகத்தில் மனிதன் வாழ்கின்ற நிலப்பரப்பே மாநிலம். அப்ப இந்த உலக மக்கள் அனைவருமே நன்மை பெறத்தக்க வகையிலே ஒவ்வொரு மனிதனின் 6ஆம் அறிவும் பயன்படக்கூடிய சிறப்பு வாய்ந்தது. எப்படி? எங்கோ யாரோ கண்டுபிடித்த விஞ்ஞான கருவிகள், உதாரணமாக செல்போன், இன்று உலக மக்கள் அனைவரும் பயன்படுத்துகின்றோம். இப்ப யாரோ ஒரு மனிதன் அறிவில் தோன்றிய அந்த கருவி உலக மக்கள் அனைவருக்கும் பயனாவதை போல ஒவ்வொரு மனிதனின் அறிவும் உலகளாவி பயன் தர முடியும் என்ற கருத்தை சொன்னது மட்டும் அல்ல, பராசக்தியிடத்திலே அதற்கு ஒரு உறுதி கேட்கிறார். சொல்லடி சிவசக்தி என்னை நிலச்சுமையென வாழ்ந்திட புரிகுவையோ. அப்படி வாழாத மனித பிறப்பு பூமிக்கு பாரம். இன்னும் சொல்ல போனால், சற்று கடினமான வார்த்தையை சொல்ல போனால், தண்டச்சோறுன்னு அர்த்தம். இன்றைக்கு வாழ்கின்ற மக்களிலே இந்த இலக்கணத்தின்படி பார்த்தோம் என்றால், எத்தனை பேர் அறிவு சார்ந்த வாழ்க்கை வாழ்கிறார்கள், எத்தனை பேர் பூமிக்கு பாரம் சோத்துக்கு செலவு என்று வாழ்கிறார்கள். சரி, அடுத்து அந்த பெண் என்ன சொல்கிறாள்? எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்களோ எருசலேமில் இருக்கின்ற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றார். அதாவது, எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்களோ எருசலேமில் இருக்கின்ற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்று ஒரு கேள்வி வைக்கிறார். என்ன பொருள் என்றால், இறைவனை குறிப்பிட்ட இடத்திலே, வழிபாட்டு ஸ்தலங்களிலே, கோவில்களிலே வணங்கி வருகிறோம். அதை விட்டு வேறொரு வகையில் வணங்க சொன்னால் ஏற்க முடிவதில்லை. அதாவது, பக்தி மார்க்கத்தில் அற்புதமான ஒரு கவி. ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியல, காரணம் ஆண்டவன் யாருன்னு புரியல, அல்லாவும் ஈஸ்வரனும் ஒண்ணுன்னா விளங்கல, ஆன்மா தான் கடவுள்னா நம்பவே முடியல. அது போல கோவில்களிலே மட்டும் இறைவன் இருப்பதாக நம்புகின்ற மக்கள், பக்தர்கள், அவரிடத்திலே வேறு வகையில் வணங்க சொன்னாலே அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை, செரிக்க முடிவதில்லை. சரி, இப்போ கடவுள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமே உள்ளவனா அல்லது எங்கும் உள்ளவனா என்ற ஒரு கேள்விக்கு கவிஞர் கண்ணதாசன் அழகாக ஒரு பாடல சொல்லுவார். காற்றுக்கு என்ன வேலி, கடலுக்கு என்ன மூடி. அப்போ காற்றுக்கு வேலி போட முடியாத மனிதன், கடலுக்கு மூடி போட முடியாத மனிதன், எங்கும் நிறைந்த பரம்பொருளை ஒரு 8க்கு 8 அறைக்குள் அடைத்து வைத்து இதுதான் கடவுள் என்று நம்ப வைத்தானே இந்த சமுதாயத்தை. அந்த சோசியல் ஹிப்னாட்டிசம், இது என்னன்னு சொல்ற? காத்துக்கும் வேலி போட முடியாது, கடலுக்கு மூடி போட முடியாது, இதெல்லாம் சேர்ந்த இந்த பூமி, இது இந்த சூரிய குடும்பத்திலே ஒரு சிறு பந்து. இந்த பாலியல் மண்டலத்திலே பார்க்கின்ற போது ஒரு புள்ளி கூட இல்லை.
பிரபஞ்சத்திலே பார்க்கின்ற போது எங்கே போய் தேட? ஆனால் எங்கும் நிறைந்த அந்த கடவுளை ஒரு கருவறை என்ற இடத்துக்குள் அடைத்து வைத்து இதுதான், இது மட்டுமே கடவுள் என்று நம்ப வைத்தானே, அந்த சாணக்கியத்தனத்தை, அதை நம்புகின்ற இந்த முட்டாள்தனத்தை என்னன்னு சொல்ல? துவக்கம் தவறு கிடையாது, அது எப்பவும் இருக்கும். ஆலை வழிபாடு எப்பவும் இருக்கும். ஆனால் அந்த துவக்கத்திலேயே வாழ்ந்து முடிந்து போனார். இப்போ தண்ணி ஓடிக்கொண்டே இருந்தால் ஆறுன்னு சொல்கிறோம். அதுல நோய் கிருமிகள் உருவாகாது. ஒரு இடத்திலே தேங்கிவிட்டால் அது குட்டை. அதிலேயே மழை நீர் வந்து சேரவில்லை என்றால் அதுல சாக்கடை ஆயிடும். அது போல வறட்சி இல்லை என்றால் இந்த மனித வாழ்க்கை ஒரு சாக்கடை வாழ்க்கை அல்லவா? இப்ப ஓடிக்கொண்டு இருக்கணும் இல்லையா? அறிந்து கொண்டு இருக்கணும் இல்லையா? அதனால்தான் பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்று சொல்வார்கள். எப்போதும் அறிவு பசியோடு இருக்கணும். இந்த உலக பற்றுகளிலிருந்து தனித்து நிற்கணும். விழிப்புணர்வோடு இருக்கணும். அதுதான் பசித்திரு, தனித்திரு, விழித்திரு என்று சொல்லுவார்கள். சரி, இப்போ இந்த கேள்விக்கு இயேசு என்ன சொல்கிறார் என்றால், அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரம் அல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது என்கிறார். எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. எப்போ? எங்கும் நிறைந்துள்ள இறைநிலையை எங்கே போய் தேடுவது? அதாவது இங்கு உண்டு இங்கு இல்லை என்றால் இருக்கின்ற இடத்துல போய் அதை காண்பது, வணங்குவதுதான் அர்த்தம் உள்ளது. எங்கும் நிறைந்த இறைவனை எங்கே போய் தேடுவது? அப்போ இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே. அவர் ஏதும் அறியாரடி ஞானத்தங்கமே. அப்ப எங்கும் உள்ளதை எங்கே போய் தேடுவது? இது அர்த்தமற்ற தேடல் அல்லவா? அதை கணேசன் அழகா இன்னொரு பாடல சொல்லுவார். தேடி தேடி அலைந்தவனும் காணவில்லை என்றான், தெளிந்த நிலை கொண்டவனும் இல்லை இல்லை என்றான். இல்லை இல்லை என்றவனும் எதனை இல்லை என்றான்? இல்லை ஒரு சக்தி என்று சொல்லவில்லை என்றான். 4 வரிகளிலே முதல் வரி பக்தி, அடுத்த வரி ஞானம், அடுத்த வரி நாத்திகம், அதுக்கு அடுத்த வரி நாத்திகமும் விஞ்ஞானமும். தேடி தேடி அலைந்தவனும் காணவில்லை என்றான். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் இறைவன் இருப்பதாக நம்புகின்ற பக்தர்கள், கருவறைக்குள்ள மட்டும்தான் கடவுள் இருக்கும்பா, பிரகாரத்துல இல்லை. பிரகாரத்தில் இருக்கின்ற மக்களை கடவுள் எங்கேன்னு கேட்டா கருவறையைத்தான் காட்டுவான். அப்ப இங்க இல்லை. அப்ப தேடி தேடி அலைந்தவனும் காணவில்லை என்றான். தெய்வத்தை அனுபவத்தில் அறிந்து தெளிந்த ஞானிகள், மகான்கள், சித்தர் பெருமக்கள், இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? தெளிந்த நிலை கொண்டவனும், இது கடவுள் இல்லை, இது மட்டும் கடவுள் இல்லை. மகர்ஷி அருட்பேராற்றின் அன்பு குரல் ஒரு சின்ன புத்தகம், முதல் கவியிலே சொல்லுவார், பக்தி என்றால் எப்படி இருக்கணும் என்பதற்கு உதாரணம் மகர்ஷியை காட்டலாம். நம்ம எத்தனையோ புராண கதைகளை படித்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய காலகட்டத்திற்கு மிக சமீபத்தில் மகர்ஷி 7 வயதிலே குடுவாஞ்சேரியில விநாயகர் கோவிலை வணங்குவது வணக்கம். ஒரு மார்கழி மாதம்
மார்கழி மாதத்துல எல்லோரும் பாவை நோன்பு சொல்லி எல்லாரும் கோயிலுக்கு போறதை நம்ம காலையில பார்க்கலாம். செம்புல நீர் எடுத்துப்பாங்க, பூவை எடுத்துக்குவாங்க, போய் நீரை ஊற்றி பூவை சார்த்தி வணங்கி வருவதை பார்க்கிறோம். யாராவது எத்தனை பக்தர்கள் போறாங்க, யாராவது ஒருவராவது வெந்நீர் எடுத்து போய் குளிப்பாட்டி பார்த்துருக்கிறோமா? அவங்க வீட்டுல இருந்து கிளம்பும்போது வெந்நீர்ல குளிச்சிருப்பாங்க. யாருக்காவது நாம குளிருக்கு தண்ணி வெந்நீர் குளிக்கிறோமே, பிள்ளையாருக்கு அம்பாளுக்கு குளிர்ந்த நீர்ல குளிப்பாட்டினா குளிருமே, வெந்நீர் எடுத்து போமேன்னு ஏற்கா தோணுச்சா? ஆனா மகர்ஷிக்கு தோணுச்சு. குளிருமேன்னு சொல்லி வெந்நீரில் குளிப்பாட்டினார். அப்ப சொல்றாரு, 35வது வயதிலே ஞானம் பெறுகிறார். 7 வயதில் இதுதான் கடவுள் என்று நான் வணங்கிய போதும், 35 வயதிலே ஞானம் பெற்ற பிறகு அதே பிள்ளையாரை நான் வணங்குகின்ற போதும் நான் பேதம் காணவில்லை என்னார். எப்படி பேதம் காண முடியாம போச்சு? ஒரு பக்கம் இது கடவுள் என்று சாதிப்பவர்கள், மறுபக்கம் இல்லை என்று சாதிக்கின்ற நாத்திகர்களும் விஞ்ஞானிகளும். இப்ப மகர்ஷி ரெண்டுக்கும் பேதம் இல்லைன்னு சொல்றாரு. இதுலதான் தெளிந்த அறிவு வேண்டும், சித்தருடைய ஞான பார்வை வேணும். துவக்கத்தில் இதுதான் தெய்வம் என்று வணங்கினேன், இப்போது இதுவும் தெய்வமே என்று வணங்குகிறேன். எப்படி? துவக்கத்தில் இந்த வடிவம் தான் தெய்வம், அது அறியாம யாரும் சொல்லி கொடுத்தாங்க, நம்பிக்கை, அவ்வளவுதான். இப்போ தெளிந்த அனுபவத்தை பெறுகின்ற போது சுத்த வெளியேதான் இறைத்துகள் முதல் அனைத்துமாக பஞ்சபூத தத்துவத்திலே பாறையாக, அந்த பாறையில வடிக்கப்பட்ட இந்த சிலையாக, அப்போ பஞ்சபூதமாக வந்தது இறைநிலை தானே, அப்ப இதுவும் தெய்வம் தானே. எனவே தெய்வம் என்றால் அது தெய்வம், அது சிலை என்றால் அது சிலைதான், உண்டென்றால் அது உண்டு, இல்லை என்றாலும் அது உண்டு, இல்லை என்றாலும் அது உண்டு. அந்த நிலை வருகின்ற போது இது இல்லை, வெறும் தோற்றம் மட்டுமே இறைவன் இல்லை. உண்மையான தெய்வம் என்பது தோற்றத்திற்கு மூலப்பொருள், அது இல்லை என்றால் இது வந்திருக்க முடியாது. அரூபம் இல்லை என்றால் உருவம் வந்திருக்க முடியாது. அதனால் தெளிந்த நிலை கொண்டவனும் இல்லை இல்லை என்றான். சரி, நாத்திகன் கடவுள் இல்லை கற்பித்தவன் முட்டாள். சரி, சொன்னவன் அறிவாளியன்னு பார்ப்போம். எதை இல்லை என்று சொன்னீங்க? உருவம் இல்லை, ரைட், ஓகே. நீங்க இருக்கீங்களா இல்லையா? நீங்க நிஜமா பொய்யா? அப்ப என்ன சொல்றாங்க? இல்ல இல்ல, நாங்கள் இயற்கையை ஏற்றுக்கொள்கிறோம். சரி, இப்போ அடுத்து விஞ்ஞானிக்கு வருகிறோம். ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? கடவுள் இல்லை, ரைட்டு. இந்த யூனிவர்ஸ், தி லா ஆஃப் நேச்சர், அது எல்லாம் இருக்கு. அப்ப இல்லை இல்லை என்றவனும் எதனை இல்லை என்றான்? இல்லை ஒரு சக்தி என்று சொல்லவில்லை என்றான். இல்லை ஒரு சக்தி என்று சொல்லவில்லை என்றான். சக்திக்கு மூலம் சிவம், அவ்வளவுதான். எனவே எங்கும் நிறைந்த இறைநிலையை உணர்தல் தான் வழியை தவிர தேடுவது அறியாமை. தேடினால் கிடைக்காது, தேடினால் கிடைக்காது. அதாவது இந்த உடல் சார்ந்த வாழ்க்கையே சாஸ்வதம் என்று நம்பி, இந்த உடல் புலன்கள் மூலமாக தூக்கின்ற இன்பங்களே சாஸ்வதம் என்று நம்பி, இதை சார்ந்த வாழ்க்கை, இந்த உடலை பாதுகாக்கின்ற, பராமரிக்கின்ற, அழகுபடுத்திக் கொள்கின்ற வாழ்க்கை வசதிகள்,
இவற்றை துய்ப்பதும் இவற்றை பெறுவதற்கான அறிவை வளர்த்துக் கொள்வதும் பாடுபட்டு செயல் செய்வதும் இவையெல்லாம் ஆத்ம லாபத்திற்கு பயனாகாது. இது உடல் சார்ந்த வாழ்க்கைக்கு மெருகேற்றும். ஆத்மாவுக்கு வழிகாட்டுமா? காட்டாது. அதனால் எங்கும் நிறைந்த இறைவனை உணர்தல் தான் ஒரே வழியை தவிர தேடுவது வீண் வேலை, கிடைக்க மாட்டான். அதனால் இறைவெளி காட்சியாக எல்லோரும் பார்த்து கொண்டே மறைவாய் உள்ளாய் நீ என்று மாற்றுரை பகர்கின்றார். பிறை முதலாய் சந்திரன் பெருத்து முழுவதாம் போல் குறை அறிவை விரித்தால் கொள்ளலாம் உனை உள்ளே என்கிறார் இறைவன். அப்ப இறைவனை எப்படி உணர்வது என்றால், பிறை முதலாய் சந்திரன் பெருத்து முழுவதாம் போல். 3ஆம் பிறை பார்க்கிறோம், கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சிட்டோம். அந்த பிறை ஒவ்வொரு நாள் வளர்ந்து கொண்டே வந்து தானே முழுமை பெறுகிறது. அதன் வளர்ச்சி எங்கே இருந்து வந்தது? அதுக்குள்ளேயே இருந்ததுதான். அது போல பிறை முதலாய் சந்திரன் பெருத்து முழுவதாம் போல் குறை அறிவு பல விஷயங்களில் சிதறிப்போன அறிவு இருக்கிறதே ஒரு சின்ன துகள் பகுத்தறிவு, அதுவும் பல துறைகளில் சிதறி போனது. அதை ஒன்றுபடுத்தினால்தான் உயர முடியும். இப்போ ஆதிசங்கரர் கையில் ஒரு தண்டம் வச்சிருப்பார். அது மூங்கில் அல்ல, அந்த கிளைகள் எல்லாம் வெட்டப்பட்ட ஒரு கிளை, ஒரு தண்டாக இருக்கும். ஏன்னா மூங்கில்ல கிளைகள் வராது, நேரா போயிடும். மற்ற மரங்களில் கிளைகள் வரும். இப்போ ஒரு தேக்கு மரம் எடுத்துக்கல, கிளைகள் அப்படியே விட்டீங்கன்னா உயரம் போகாது. தேக்கு மரம் எவ்வளவு உயரம் போகுது அவ்வளவுதான் லாபம் நமக்கு. அப்ப அதிக பயன் பெற வேண்டும் என்றால் அந்த சக்தியை டைவர்ட் பண்ண விடக்கூடாது, பக்கவாட்டிலே சிதற விடக்கூடாது, மேல் நோக்கியே போகணும். அதுக்கு என்ன பண்றோம்? அந்த கிளைகளை வெட்டி விடுகிறோம். தேக்கு மரத்துல கிளைகளை வெட்டி விடுகிறோம். அப்போ உயரம் அதிகமாக போகிறது. அதே போல இந்த 5 புலன்களில் கிளைத்து போகின்ற ஜீவாந்த சக்தி, உயிர் சக்தி, இது இப்படியே விட்டீங்கன்னா மேல எப்படி போகும்? இதை வெட்டினால்தான் மேல போக முடியும், முக்தி அடைய முடியும். அதுதான் ஆதிசங்கருடைய தண்டம் காட்டிய தத்துவம். இப்படி இறைவெளி காட்சியாக எல்லோரும் பார்த்து கொண்டே எதை பார்க்கிறோம்? சூழ்ந்தெல்லாம் கடவுள் என்ன சுருதி சொல்லும். நிச்சயமாம் ஞானத்தை மறந்ததாலே நேருவதே மானுடருக்கு சின தீ நெஞ்சில். யாராவது பார்த்தா செய்யறது பிடிக்கலன்னா கோபம் வருது. யார் அது? வேற்று மனிதன். மூலம் என்ன? நான் எங்கிருந்து வந்தேனோ அதே மூலம்தான் அவருக்கும். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். அப்ப ஒரே மூலத்திலிருந்து வந்த மனித இனம், ஜீவராசிகள், பஞ்சபோதங்கள் பார்க்கின்ற போது யாதும் ஊரே யாவரும் கேளீர். எல்லாம் நம்ம ஊர் தான், எல்லா ஜனங்களும் நம்முடைய பந்துக்கள் தான், சொந்த பந்தம் தான். இல்லை, யார் யாரை நேசிப்பது, யார் யாரை வெறுப்பது? எனவே இறைவெளி காட்சியாக எல்லோரும் பார்த்து கொண்டே இறைவன் எங்கேயோ இருக்கிறான். மறைவாய் உள்ளாய் நீ என்று மாற்றுரை பகர்கின்றார். அப்ப என்ன தெளிவு என்றால், உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் எல்லாம் நீயேதாப்பா. மறைந்திருப்பதும் நீயேதான், காட்சி அளிப்பதும் நீயேதான், அறிவு கட்டவனும் நீயேதான், அறிவாளியும் நீயேதான். அப்ப இருப்பது ஒரே பொருள், உள்ளது மறந்தது உலகங்களாய் உயிர்களாய். இது எப்படி தெரியும்? பிறை முதலாய் சந்திரன் பெருத்து முழுவதாம் போல்.
இந்த குறை அறிவை விரித்தால் இறைவனையே தனக்குள் உணரலாம். பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் உருக, அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக, சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக, சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே. எனக்குள் இருக்கின்ற சித்தமும் சிவம்தான், என்னை சூழ்ந்திருக்கின்ற அத்தனையும் சிவம்தான். எனவே நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள். அடுத்த வசனம் சொல்றாரு, நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்களின் வழியாக வருகிறது. அப்ப அறியாதவர்களுக்கு உருவங்களே தெய்வங்கள், அறிந்தவர்களுக்கோ உருவங்களும் தெய்வங்கள். அலட்சியப்படுத்துவது இல்லை, அது வேண்டாம் ஒதுக்குறது இல்லை, அதை ஏற்றுக்கொள்வோம். அதனால் பரம்பரை பழக்கத்தை மாற்ற தெளிவு வேண்டும், துணிவும் வேண்டும். ஆனால் உணர்ந்தவர் இறைவனை தேடுவதில்லை, இறைவனாகவே வாழ்கிறார். அதான் மகர்ஷி ஒரு அற்புதமான ஒரு சாமியம் சொல்லுவார், கடவுளை உணராமல் வணங்க முடியாது, கடவுளை உணர்ந்தவன் வணங்க தேவையில்லை. அருமையான கோட்பாடு. கடவுளை உணராமல் வணங்க முடியாது. இதற்குள் என்ன உட்பொருள் இருக்குன்னு பாருங்க. கடவுள் இறைநிலை நினைக்கிறோம், கடவுளை உணராமல் வணங்க முடியாது. வணங்குதல்னா என்ன அர்த்தம்? தேங்காய் பழம் அர்ச்சனை, ஆராதனை, திருவிழா, தேரு, இதுதான் நினைவுக்கு வருமே தவிர வணங்குதல் வழிபடுதல் என்றால் தெய்வ நீதியோடு தன்னை இணைத்து கொண்டு எண்ணம் சொல் செயல்களை பயன்படுத்துதல் அர்த்தம். தெய்வத்தோடு இணைந்து வாழ்வதுன்னு அர்த்தம். அப்ப அந்த தெய்வத்தை அறிவது எப்படி? உள் கடந்து போகணும். வெளியே போய் தேடினா கிடைக்காது. நமக்குள்ளேயே. தேக ஆலயத்தில் தெய்வத்தை காண முடியாதவன் அகில அண்டத்திலும் காண முடியாது. தேகாலயத்திலே தெய்வத்தை காணணும். உள்ளம் பெருங்கோவில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். இந்த உடம்பே என்னுடைய திருக்கோவில் தான், உள்ளம் பெருங்கோவில். எனவே கடவுளை உணராமல் வணங்க முடியாது. இறைவனை அறிந்தால்தான் இறை நீதி புரியும். இறை நீதி புரிந்தால்தான் ஒழுக்கம் வரும். ஒழுக்கம் வந்தால்தான் செயல்கள் நன்மையாக இருக்கும். பாவத்தின் நிழல் கூட மேலே விழுகாது, துன்பத்தின் சாயல் கூட வாழ்க்கையில் வராது. அதனால் இறைவனை வணங்க வேண்டும் என்றால் முதலில் இறைவனை தெரிந்திருக்க வேண்டும். சரி, கடவுளை உணர்ந்தவன் வணங்க தேவையில்லை. யார் யாரை வணங்குவது? நீயும் பொம்மை, நானும் பொம்மை, நினைச்சு பார்த்தா எல்லாம் பொம்மை. இப்ப எந்த பொம்மை வச்சுட்டு ஆடுகிறது? இறைவன் 2 பொம்மைகள் செய்தான் தான் விளையாட, அந்த 2ம் சேர்ந்து ஒரு பொம்மை செய்தன தான் விளையாட. இப்ப யார் பொம்மை? குழந்தைக்கு பொம்மைகள் மாதிரி நாம எல்லாம் கடவுளுக்கு பொம்மைகள் தான். அது மாதிரி கடவுளை உணராமல் வணங்க முடியாது, உணர்ந்தவன் வணங்க தேவையில்லை. இல்ல, இன்னொரு கோணத்திலையும் பாருங்களேன். இறைவனை வணங்குகின்ற எல்லோரும் எப்படி வணங்குறாங்க? சில பேர் மந்திரங்கள் சொல்லி வணங்குறாங்க, சில பேர் தேவைகளை சொல்லித்தான் வணங்குறாங்க. பல பேர் இது வேணும் அது வேணும் கேட்கிறாங்க. இன்னும் சில பேர் சொல்றாங்க, இந்த சீக்ரெட் என்ற புத்தகம் வந்த பிறகு நிறைய ஞானிகள் தமிழ்நாட்டில், பிரபஞ்சம் காத்திருக்கிறது, கேளுங்கள் எல்லாமே கிடைக்கும். கார் வேணுமா, கார் அப்படியே உருவப்படுத்துங்க, அதுல போற மாதிரி பாவனை பண்ணுங்க, வாழ்ந்து பாருங்க,
அப்படின்றாங்க இன்னொருத்தர். பிரபஞ்சத்திடம் கேட்டால் கிடைக்கும். ஆனா கேட்கறதுக்குன்னு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கே, தகுதி இருக்கே. என்ன தகுதி? அதன் மொழியில் கேட்கணும். பிரபஞ்சத்துல எப்படி கேட்பது என்றால் அதன் மொழியில் கேட்கணும். அதன் மொழி என்ன? இப்போ நம்முடைய மொழி எல்லாம் ஓசைகள் 40 to 40. அதன் மொழி நுட்பமான மௌனத்திற்கு அடுத்த நிலை, நுண் அதிர்வு 3 to 1. அப்ப பிரபஞ்சத்திடம் கேட்டால் கிடைக்கும். எந்த அலைவேகத்தில்? 3 to 1ல கேட்டா கிடைக்கும். சரி, 3 to 1க்கு போயிட்டோம். என்ன கேட்போம்னு நினைக்கிறீங்க? எதுவுமே கேட்க மாட்டோம். சாமி சொல்லுவாங்க, தேவைப்படும் போது கிடைக்காது, அதை அடையுகின்ற திறம் வருகின்ற போது தேவை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உதாரணம் சொல்றாரு. இப்போ குழந்தையா இருக்கிற போது நிறைய பொம்மைகளை சாடணும்னு ஆசைப்படுவோம். ஆனா அப்பா வாங்கி தர மாட்டாங்க, ஏதோ 1-2 வாங்கி கொடுப்பாரு. சரி, படிச்சு வேலைக்கு போய் முதல் மாசம் சம்பளம் வாங்கிட்டோம். இப்போ எந்த பொம்மையும் நம்ம வாங்க முடியும். ஆனா இப்போ போய் பொம்மை வாங்கிட்டு வந்து விளையாடினா என்ன நினைப்பாங்க பக்கத்து வீட்டுல எல்லாம்? பைத்தியம் நினைப்பாங்க. அப்ப நாமே விரும்பிய பொம்மைகளை வாங்குகின்ற வசதி வருகின்ற போது நமக்கு அது தேவையே இல்லை. நமக்கு தேவைப்பட்ட போது வாங்க முடியல. இதே தாங்க கடைசி வரைக்கும் வாழ்க்கை. உலகத்தை சுத்தலான்ற போது கையில சம்பளம் இருக்காது, காசு இருக்காது, ஆனா ஊர் சுத்துறதுக்கு தெம்பு இருக்கும். சரி, ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் ஊர் சுத்தலாம் பார்த்தா உடம்புல தெம்பு இருக்காது, கையில காசு இருக்கும். இதுதான் வாழ்க்கை. கிடைக்கின்ற வரைக்கும் பெருசா இருக்கும், கிடைக்கிற போது தேவை இருக்காது. அதனால் பிரபஞ்சத்துல கேட்டா கிடைக்கும். ஆனா அந்த இடத்துக்கு போன பிறகு எதுவுமே கேட்க தோணாது. இன்னும் வேற என்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர்? அதுதான் தோணும். அதனால் கடவுளை உணராமல் வணங்க முடியாது, உணர்ந்தவன் வணங்க தேவையில்லை. அப்ப என்ன பண்றாங்க? தன்னை அர்ச்சிக்கத்தான் இருந்தானே, தன்னை அர்ச்சிக்கத்தான் இருந்தானே, வெளியே போய் அர்ச்சனை பண்ணல. தனக்குள்ளேயே அர்ச்சனை என்றால் தூய்மைப்படுத்துதல் அர்த்தம். இது மந்திரம் சொல்றதுன்னு அர்த்தம் இல்லை, தூய்மை செய்தல். பரமண்டலத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக என்று பைபிள் வசனம் உண்டு. அங்க யாரும் அர்ச்சனை மந்திரம் சொல்றது இல்லை. அப்ப திருமந்திரமும் தன்னை அர்ச்சிக்கங்கிறது, பைபிளும் நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக என்கிறது. என்றால் அர்ச்சனை என்பது இந்த ஆத்மாவை தூய்மைப்படுத்துகின்ற ஆன்மீக வாழ்க்கை, அறம் சார்ந்த தெய்வ நீதி சார்ந்த வாழ்க்கை. சரி, அடுத்து என்ன சொல்றாரு? தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்கிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆவி எப்படி இருக்கும்? தண்ணியை காய்ச்சுறோம், ஆவி போகுது. இதை கண்களால் பார்க்க முடியும். எந்த இடத்துல தண்ணி கொதிச்சு கொஞ்சம் மேல வருகின்ற இடத்துல ஆவியை பார்க்கலாம். அதுக்கு ஒரு அடிக்கு மேல ஆவி இங்க இருக்கா இல்லையா, கை வச்சு பார்த்து லேசா சூடு தெரியும். அப்ப பார்த்தது காட்சி பிரமாணம், சூடு தெரிவது ஆகம பிரமாணம், அனுமான பிரமாணம். சக்தி அங்க இருக்கத்தான் செய்யுது, இது ஆகம பிரமாணம். அப்ப பார்த்து நம்புவது ஒரு வகை, யூகித்து நம்புவது ஒரு வகை, அகக்காட்சியாக உணர்வது ஒரு வகை. அப்படி சைவ சித்தாந்தத்துல காட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம் என்று 3 பிரமாணங்கள் உண்டு. அப்படி இறைவனை உணர்வது ஆகம பிரமாணம், கர்ப்பகிரகத்தில் பார்ப்பது காட்சி பிரமாணம்.
அது இல்லை இதுதான் மூலம் என்று இன் டிரான்சிட், அது அனுமான பிரமாணம். இப்படி தேவன் ஆவியா இருக்கிறார், உருவத்தில் மட்டுமில்லை, அவர் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். 2 வார்த்தை, ஒன்று ஆவி, இன்னொன்று உண்மை. ஆவிக்கு மையப்புள்ளி உண்டா? நீராவின்னு சொல்றோம். அதுக்கு எது சென்டர் பாயிண்ட்டுங்க? இல்ல, சுத்துவெளிக்கு மையப்புள்ளி கிடையாது. உண்மை என்பது உள் அடங்கிய மெய்ப்பொருள், ஸ்பெசிபிக் கிராவிட்டி, உள் அடங்கிய மெய்ப்பொருள். அணுவுக்குள்ளாக, உயிருக்குள்ளாக, எனக்குள்ளாக உள்ளடங்கியிருக்கின்ற மெய்ப்பொருள். அப்போ அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படி தொழுது கொள்ளணும்? இறைநிலை தவம், எங்கும் நிறைந்தது ஆவி, அதற்குள் நானாகவும் இருக்கிறேன். இதுதான் இறைநிலை தவம். அப்ப ஒன்றையும் நினையாது தன்னையும் மறவாத நிலை, இதுதான் இறைநிலை தவம். எனவே அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அவர் இருக்கிறது எனக்குள்ளும் நினைக்கல தெரியலன்னா அங்க இருக்கிறது தெரியாது. அங்க மட்டும்தான் இருக்கிற பார்த்தீங்கன்னா நான் என்பது அங்க இருக்காது. எல்லா மர என இழந்த நலம் காணாம போயிடும். அப்ப உன்னிலே நான் அடங்க என்னுள்ளே நீ விளங்க, இதுதான் தெளிந்த அகக்காட்சி ஞானம். உன்னிலே நான் அடங்க என்னுள்ளே நீ விளங்க. தண்ணிக்குள்ள பஞ்சு, பஞ்சுக்குள்ள தண்ணி. இப்படி எங்கும் நிறைந்திருக்கின்ற அந்த இறைவனை எனக்குள்ளும் இருக்கின்றான் என்ற அந்த உணர்வோடு, சரி, இதையே கீதை என்ன சொல்கிறது? என்னுடைய உருவம் மாயமானது, அந்த மாய உருவிலே பிரபஞ்சம் முழுவதும் நான் நீக்கமற நிறைந்திருக்கின்றேன். எங்கும் நிறைந்திருக்கின்ற என்னை அறியாத அறிவிலிகள் சிறு சிறு உருவங்களில் இருப்பதாக எண்ணி வழிபடுகின்றனர். இப்ப என்னாகும்? அர்ச்சனை இல்லை, அர்ச்சனை வெறும் காத்தோட போச்சு, ஒழுக்கத்துக்கு வரல. அப்ப சுத்த தேகம் இல்லாத, சுத்த ஆத்மா இல்லாத ஒழுக்கம் அந்த அர்ச்சனை என்ன பண்ணும்? ஒன்னும் பண்ணல. சோ காலங்காலமாக அர்ச்சனை செய்தும் எந்த மாற்றம் நிகழவில்லை என்றால் காரணம் இது வெறும் ஒளி அல்ல, இந்த மனதை ஒருமைப்படுத்துவதற்கான ஒரு பயிற்சி மந்திரம். மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டாம். அப்ப எப்ப மந்திரம் தேவைப்பட்டது? மனம் செம்மைப்படுவதற்கு மந்திரம் தேவைப்பட்டது. மனம் செம்மைப்பட்ட பிறகு அது தேவையற்று போகிறது. அதனால் கீதை என்ன சொல்கிறது? பூஜை புனஸ்காரம் வழியாக வழிபடலாம், மந்திரம் யாகம் மூலம் வழிபடலாம். மானச பூஜை, மனதை கொண்டே வணங்குகின்ற வழிபாடு, அதான் உச்சமானது என்று கீதையில சொல்லுது. அதனால் இந்த மனதை கொண்டே வழிபடுவது இறைவனை அறிவது. எந்த வகையில போக முடியும்? மனம்தான் வாகனம். மனதிலே உலகெல்லாம் மற்றெங்கே தேடுவீர்? மனசை விட்டுட்டு வேற எங்க போய் எப்படி தேட முடியும் சொல்லுங்க? அதுதானே வாகனம். எனவே சடங்குகளை மட்டுமே நம்புகின்ற மக்கள் தவத்தையும் விக்கிரகத்தின் மூல நிலையான அருபத்தையும் அறிந்து வணங்க வேண்டும் என்பதை இந்த ஸ்லோகம் சொல்கிறது, வசனம் சொல்கிறது. தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அதற்கு 6ஆம் அறிவு, அறிவு இருந்தால்தான், அறிவை பயன்படுத்தினால்தான் இறைவனை அறிய முடியுமே தவிர. ஏனென்றால் இறைவனே அறிவாக இருக்கிறான், அறிவு விருட்சமாக இருக்கிறான். அதிலே வந்த பகுத்தறிவு தான் அறிவு கனி என்று பைபிளும் அறிவு தேவன் என்று சான்றளிக்கிறது.
இப்ப அடுத்தது திருக்குரான். அறிவே தெய்வம் என்று சான்று தரும் திருக்குரான். உடல் அளவில் வாழ்கின்ற மனிதர் பேரறிவு நிலைக்கு உயர்வதற்கான வாழ்வியல் தானே ஆன்மீகம். அதுவும் பயிற்சியோடு சேர்ந்த ஆன்மீகம் வேண்டும். பயிற்சி இல்லை என்றால் அது வெறும் வரட்டு சித்தாந்தம். எனவே ஆன்மீகம் என்பது தெய்வத்தை நோக்கிய, தெய்வத்தை தேடுகின்ற அறிவின் பயணம். இப்போ கிறிஸ்தவத்தில் இயேசு பிரான் பரமபிதன் சொன்னாலும், தன்னை தேவகுமாரன் மட்டுமே என்று அறிவித்துக் கொண்டாலும், அவருடைய சீடர்கள் அவரையே கடவுளாக பார்க்கிறாங்க. பிறகு மேரிக்கு ஒரு உருவம் கொடுத்து வழிபடுகிறார்கள். இதெல்லாம் கேத்தலிக்கு, புரோட்டஸ்டன்ட் என்றெல்லாம் பிரிவுகள் உண்டு, பெந்தகோஸ்தே பிரிவுகள் உண்டு. இவர்களுக்கு பிறகு, இயேசுக்கு பிறகு கிட்டத்தட்ட 600 ஆண்டுகளில் கழித்து வந்த மகான் நபிகள் நாயகம். இப்ப இயேசு என்ன சொல்றாரு? பரமபிதா பரிசுத்த ஆவி. பரமபிதா என்பது நாம பரமாத்மா சொல்லக்கூடிய உணர்கின்ற நிலை. பரிசுத்த ஆவி என்பது சுத்தவெளி. இவற்றை மக்களுக்கு போதிக்க வருகின்ற இறை தூதர்கள் சொன்ன ட்ரினிட்டின்னு சொல்லுவாங்க கிறிஸ்தவத்துல. அதாவது 3 தத்துவ நிலை, பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்று ட்ரினிட்டி பிரின்சிபிள் இருக்கு. இதுல இப்ப நபிகள் வருகின்ற போது அவர் என்ன சொல்றாரு? அல்லாஹு அக்பர். அல்லாஹ் என்ற சொல்லுக்கு தமிழ் சொல் என்ன? அது அரபிய மொழியில அல்லான்னு சொல்றாரு. அப்ப தமிழ் மொழி அதுக்கு என்ன பொருள் என்றால், நபிகளுக்கு முன்பாக, கிட்டத்தட்ட இயேசுவுக்கு முன்பாக இந்த வார்த்தையை சொன்ன மகான் வல்ல பெருந்தகை, தனக்கு உமை இல்லாதான். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் தி கிரேட், ஊமைகளுக்கு அப்பாற்பட்டவன். அந்த ஊமைகளுக்கு அப்பாற்பட்டதான் இறைநிலை என்பதை வள்ளுவர் ஏற்கனவே சொல்லிட்டார். தனக்கு உமை இல்லாதான். அப்போ அல்லாஹ் என்பது ஊமைகளுக்கு அப்பாற்பட்டவன் என்று தமிழ் சொல். அந்த ஊமைகளுக்கு அப்பாற்பட்ட ஒன்றை, எங்கும் நிறைந்த அந்த பரம்பொருளை என்ன பண்ணி வச்சிருக்கிறீங்க? பிதான்னு கும்பிடுறீங்க, மேரின்னு கும்பிடுறீங்க. இவை எல்லாமே இறைவனுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதி. அதாவது இது ஏதோ திருக்குறள்ல மட்டும்தான் இருக்குன்னு நினைக்காதீங்க, பகவத்கீதையிலும் இருக்கிறது. எங்கும் நிறைந்திருக்கின்ற என்னை அறியாத அறிவிழிகள் என்னை சிறு சிறு வடிவில் இருப்பாக எண்ணி என்னை அவமதிக்கின்றனர் என்ற ஒரு கருத்து இன்னொரு ஸ்லோகத்தில் இருக்கு. அப்போ திருக்குறள் என்ன சொல்ல வந்ததோ அதற்கு முன்பாக, கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு முன்பாகவே கீதை சொல்லிவிட்டது, இது இறைவனுக்கு செய்கின்ற அவமரியாதை. சரி, ஆனா ஏன் இந்து மதம் அனுபவித்தது இஸ்லாம் அனுபவிப்பது இல்லை அப்படின்னா, ஃப்ரம் நோன் டு தி அன்னோன் எண்ட், தெரிந்த ஒன்றில் இருந்துதான் பயணம் தொடங்க முடியுமே தவிர நேரடியாக அனுபவத்திற்கு போக முடியாது. அப்ப பக்தி என்ற நம்பிக்கையை தந்து அந்த நம்பிக்கைக்கு காரண காரியங்களை விலக்கி சொல்லி அதுக்கு அடுத்த முக்தி நிலைக்கு ஒவ்வொரு படித்தளமாக அழைத்து செல்வது இந்த மதம், இந்த சமயம். இந்த மதம் கிடையாது, இந்த சமயம். ஆனா இங்கே என்ன அப்படின்னா, கருத்து சரிதான். இறைவன் ஒரே இறைவன் தானே. ஓமை கம்பேரிசன் வந்து 2 இருக்கணும். 2 இருந்தா தானே கம்பேரிசன் பண்ண முடியும். இதை விட எது சிறப்பா இருக்கிறது, சரியில்லைன்றது ஒப்பிட்டு பேசுவதற்கு 2 பொருள் வேணும் குறைந்தபட்சம். இருப்பது ஒன்றே என்றால் அதை எதனோடு ஒப்பிட முடியும்? அதனால் அல்லாஹ் ஓமைகளுக்கு அப்பாற்பட்டவன், ஓமை சொல்ல முடியாது, தனக்கு ஓமை இல்லாதான். அப்ப இருப்பது ஒன்றே, அந்த ஒன்று எது? அதுதான் சிவம் என்கிறது
இந்து சமயம், பிதா என்கிறது பரிசுத்த ஆவி என்கிறது கிறிஸ்துவ சமயம். அதைத்தான் ஆதியிலே ஓல்டு டெஸ்டமெண்ட், ஒரு நாள் தேவன் இந்த உலகை படைக்க விரும்பினார் என்று ஓல்டு டெஸ்டமெண்ட் சொல்லுது. அதைத்தான் உண்மைக்கு அப்பாற்பட்டவன் என்று அல்லாஹ் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இதையேத்தான் அன்பு என்று பௌத்தம் பேசுகிறது. அன்பு வந்தா அகிம்சையை பின்பற்றணும் அப்படின்றது ஜெயின மதம் பேசுகிறது. எந்த மதம் வேறுபட்ட கடவுளை சொன்னதுங்க? ஒரே பொருளுக்கு வேறு வேறு வார்த்தைகள். எனக்கு தமிழ்ல தெரிஞ்சா தெய்வம் சொல்றேன், ஹிந்தி தெரிஞ்ச பகவான்ன்றாங்க, ஆங்கிலத்துல காட் அப்படின்றாங்க, ஸ்பிரிட் அப்படின்றாங்க, அவர் அரபு மொழியில் அல்லான்றாரு. அல்லாவும் ஈஸ்வரனும் ஒண்ணுன்னா விலங்கல, வேறு வேறு சண்டை போட்டுக்கிறாங்க. சரி, இதுல இந்த உருவத்தை உடைத்தவர், அதுக்குன்னு தான் ஜிகாத் கமிட்டி உருவாக்கி அவரே நன்கொடை வசூல் செய்து கோவில்களை, இந்த வழிபாட்டு ஸ்தலங்களை உடைத்தார் அப்படின்றதெல்லாம் வரலாறு பேசுகிறது. நமக்கும் ஒரு உருவம் வைத்து கடவுளாக்கிடுவாங்க அப்படின்னு, இது அறிவு திருக்கோவிலாக இருக்கட்டும் என்று மகர்ஷி சொல்லுவாங்க. அப்போ ஏதோ ஒன்றை சார்ந்து அப்படின்றது உயிர்களின் பிறப்பு. அப்படித்தான், சார்பு இல்லாத ஒன்று இறைநிலை மட்டும்தான். அதனால் நமக்கு எது சார்ந்திருக்க முடியும் என்ற ஒரு அடிப்படை உணர்வு அவள் எளிதில் போகாதுங்க. அப்போ எதை பிடிக்கிறாங்க? கண்களுக்கு தெரியக்கூடியது ஈஸியை பற்றிக்க முடியும், பற்றி கொள்கிறார்கள். இதிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா மிக மிக கடினமான முயற்சி, பயிற்சி, அனுபவம் எல்லாம் இருந்தா தான் இந்த உருவ நிலையிலிருந்து அருப நிலைக்கு மாற்றம் பெற முடியும், அர்ச்சனை வாழ்க்கைக்கு திரும்ப முடியும். எனவே இங்கு நபிகள் செய்த ஒரு சிறப்பு என்னன்னா, இப்போ மதங்களுக்கு மூலம் ஒன்று உண்டு. புத்த மதம் என்றால் புத்தரை மையப்படுத்திய சீடர்கள், ஜெயின மதம் என்றால் மகாவீரரை மையப்படுத்திய சீடர்கள், கிறிஸ்தவம் என்றால் இயேசுவை மையப்படுத்தி கொண்ட சீடர்கள். ஆனா இஸ்லாம்ல நபிகளை மையப்படுத்தல. அப்புறம் என்ன செய்யறாரு அவரு? இஸ்லாம் என்பது ஏகத்துவத்தையும் தூதுவத்தையும் ஏற்றுக்கொள்கிறேன் என்று பொருள். இஸ்லாம் என்ற சொல்லுக்கு இறைவன் ஏகனே, இறைவன் ஒருவன் தான் என்பதையும், அந்த ஒன்றாகி இறைவனை நமக்கு விளக்கி சொல்வதற்கு, வழிகாட்டுவதற்கு வந்த குரு என்பதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதுதான் இஸ்லாம் என்ற சொல்லுடைய உட்பொருள். அதனால இவர் என்ன செய்யறாரு? நான் வெறும் குமாரன் மட்டுமே, இறைவனுடைய தூதன் மட்டுமே, இறைவன் எங்கும் நிறைந்த பரம்பொருள் என்று சொல்லி இஸ்லாம் என்ற சொல்லி அவரே. அப்போ ஒரு மகான் உருவாக்கிய மதம் என்று சொன்னால் இஸ்லாம் மட்டும்தான். அதன் பிறகு இப்போ சொல்லுவாங்களே, அது சிக்காகோவில் கூட ஒரு மன்றம் இருக்கு, அப்படி சில பேர் உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனா 600 வருஷத்துக்கு முன்னாடி மதம் என்ற ஒன்றை பெயர் வைத்து உருவாக்கியவர் நபிகள். சரி, இப்போ திருக்குரான், அதாவது தர்ஜமான்னு சொல்வார்கள், மூல நூல், அதுல முதல் அத்தியாயம் 2வது அத்தியாயம் அல் பக்ரா என்று சொல்லி மனதை பற்றிய விளக்கங்கள் அதுல வசனங்களாக பேசப்படுது. ஆனா இறைவனை பற்றிய விளக்கம் மிக அதிகமாக இருக்குதா அப்படின்னு பார்க்கிற போது, நான் தர்ஜமா படித்த வரைக்கும் இறைவன் அன்பும் கருணை மிக்கவன், அல்லாஹ் எல்லையற்ற அன்புடையவன், அளவில்லாத கருணை உடையவன் என்றெல்லாம் தான் இருக்கே தவிர,
அது சுத்த வெளி என்பதற்கான விளக்கம் அங்கே எந்த அளவுக்கு இருக்கு, அதை புரிந்து கொள்ளக்கூடிய வகை என்னன்றதெல்லாம் அவ்வளோ அதிகமாக இருந்ததாக எனக்கு தெரியல. ஈமான், தீன் என்று 2 சொற்கள் இதுல பயன்படுத்துவாங்க. ஈமான் என்பது இறை நம்பிக்கை, தீன் என்பது அறநெறி. இதனோடு அவங்க இந்த பண்டிகை கொண்டாடுறாங்க பாருங்க, அது எல்லாமே வந்து சொல்லப்படுகின்ற வழிபடுகின்ற தத்துவங்கள் எல்லாம் ஒன்றே தான். இந்த சாத்தான் மீது கல்லெறிவது அப்படிம்பாங்க, தீய குணங்களை அழிப்பது, அது சாத்தான் என்று சொல்றாங்க. ஸோ மனம் ஒரு மாடு மாதிரி மேயும் அப்படின்றது தான் அல் பக்ரா அப்படின்ற 2வது சாப்டர்ல மிக விரிவாக பேசப்படும். அல் பக்ரான்னா அந்த மாடுன்னு அர்த்தம். அதுவே தான் சிவ தத்துவத்துல சிவனுக்கு வாகனமாக சொல்லப்படுது. இப்படியெல்லாம் ஆராய்ந்து பார்க்கின்ற போது எல்லா மகான்களும் அறிந்தது, எதை அறியும்படி இருக்கிறது ஒண்ணுதானே, ஒரே சுத்தவெளி. அதுவே எழுச்சி பெற்று எல்லாமாச்சு, நாம வந்திருக்கிறோம். ஸோ எந்த மகான் முயற்சி செய்தாலும், எந்த மனிதன் முயற்சி செய்தாலும் அறிகின்ற நிலை அதுதான். அதனால அறிவே தெய்வம் என்பதை இதுக்கு மேல திருக்குறள் எதுவும் சான்றுகள் இருப்பதாக என்னுடைய அனுபவத்துல தேடல கிடைக்கல. அடுத்து சான்று தரும் மகான்கள், அதாவது மதங்களுக்கு தவிர மகான்கள் என்ன சொல்றாங்க, தெய்வத்தை பற்றி மகனுடைய கருத்து என்ன. ஸோ அறிவே தெய்வம் என்று சான்று தரும் சில மகான்களை பார்க்கலாம். இப்ப மகான்கள்ல எல்லோருமே பக்தியை தழுவித்தான் பிறகு ஞானத்திலே முக்தி பெறுகிறார்கள். எடுத்த உடனே நேரடியாக ஞான மார்க்கத்தில் பயணித்தவர்கள் என்பது மிக குறைவுதான். மகர்ஷியும் பக்தியில துவங்கித்தான் ஞானத்துக்கு வர்றாரு, ஆதிசங்கரும் பக்தியில துவங்கிதான் ஞானத்துக்கு வர்றாரு. இப்படி எல்லா மகான்களும் பக்தியில துவங்கித்தான் ஞான மார்க்கத்திற்கு வந்து முக்தி பெறுகிறார்கள். அதனால பக்தி தொடாமல் ஞானம் பெறவோ முக்தி பெறவோ மோட்சம் அடையவோ முடியாது என்பது ஞானிகளின் அனுபவம். சரி, அதுக்கு என்னதான் படிப்பு என்பது எதுக்காக படிக்கிறோம், ஒரு நல்ல தொழில், வேலை வாய்ப்பு, ஒரு வளமான வாழ்க்கை, அதுக்காகத்தான். அப்ப நேரம் அங்கேயே போக முடியும். அதுக்கு மூலம் வந்து எல்கேஜியில் தான் படிப்பு ஆரம்பிச்சாகணும். அதுபோல மோட்சம் பெறுவது, முக்தி அடைவது தான் நோக்கம் என்றாலும் துவக்கம் பக்தியில தான். அதனால மகர் சொல்லுவார்கள், பக்தி எந்த காலத்தும் அழிக்க முடியாது, அழிந்து போகாது, அதை காப்பாற்றப்பட வேண்டியது அப்படிம்பார். ஏன்னா குழந்தைகள் பிறக்கின்ற போதே அனுபவத்தை உணர முடியாதுங்க. அவர்களுக்கு கொஞ்சம் ஒரு 15-16 வயது வரைக்கும் அந்த பக்குவம் ஆன பிறகுதான் இந்த எனர்ஜி அப்படின்றத புரிஞ்சுக்கிற போது தான் அதுக்கு மூலப்பொருள் ஸ்டாட்டிக் அப்படின்றத விலைக்கு சொல்ல முடியும். அது வரைக்கும் ஒழுக்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கிறது அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும். அதை ஏற்படுத்துவதற்கு தான் வழிபாட்டு முறைகள், வழிபாட்டு ஸ்தலங்கள் எல்லாமே. எனவே பக்தி என்பது எப்போதும் இருக்கும், இருக்க வேண்டியது. அதனால் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்ற கோட்பாடு என்றைக்கும் மாறாதது, மறுக்க முடியாதது. சரி, இந்த இறைநிலை ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான், எங்கும் நிறைந்து கிடப்பது இறைநிலை. இதை அங்கு எங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாக அருளோடு நிறைந்தது எது என்கிறார் தாய்மானவர். ஆதி சிவத்தை மையமாக வைத்தது சைவ சமயம். விஷ்ணுவை மையமாக வைத்து வைணவம், சாக்தம், கானபத்தியம், கௌமாரம், சௌரம் என்று 6 சமயங்கள் பேசப்படுகின்றன. சமயத்திற்கும் மதத்திற்கும் மிக முக்கியமான ஒரு பேதம் ஒன்று இருக்குங்க. இதை புரிந்து கொண்டால் எல்லோருமே சைவர்கள் தான். இந்த உலகில் உள்ள எல்லோருமே சைவத்துக்குள் அடக்கம். ஏன்னா அதுதான் முதல்ல வந்தது. இறைவனை தேடிய போது அதுக்கு சைவன் கூட பேர் கிடையாது, சனாதனம் தானே அதுக்கு முதல்ல சொன்ன வார்த்தை. எல்லோரும் ஒரே மூலத்திலிருந்து வந்தவர்கள் அப்படின்றதுதான் கான்செப்ட். அது சாக்தம், சௌமாரம் இப்படியெல்லாம் பிரிவுபடுகின்ற போதுதான் சிவம், சைவம் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தலாம்.
இனி முதல் இறைவன் தேடிய போது அதுக்கு எந்த பேரும் கிடையாதுங்க. அது இறைவன் எல்லாமாக இருக்கிறான், அதை மதித்து வாழ்கின்ற தர்மம் சனாதன தர்மம் என்று மட்டும்தான் சொன்னான். அதனால் இப்போ சமயத்திற்கும் மதங்களுக்கும் முக்கியமான பேதம் என்ன என்றால், சமயங்கள் இயற்கை சார்ந்தவை, மதங்கள் மகான்களை சார்ந்தவை. இப்போ மகான்களிலே பேதப்படலாம். ஒவ்வொருத்தரும் ஒரு வழிபாட்டு முறையை சொன்னாங்க, ஒவ்வொரு கருத்துக்களையும் ஒரு கோணத்துல சொன்னாங்க. அடிப்படை கருத்து ஒன்றே என்றாலும் சொல்லப்பட்ட வார்த்தைகள் கோணங்கள் வேறு வேறு. அதனால புரிந்து கொள்வதில் ஏற்பட்ட பேதம். இப்போ கேத்தலிக்கு இதுக்கும் அடிச்சுக்கிறது இல்லையா, இல்ல சன்னிசியா அடிச்சுக்கிறது இல்லையா? அப்போ ஏதோ ஒரு காரணத்துல பிரியப்படுகிறாங்க. சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் பிரிவினையை கடந்து யாது முறை யாவரும் கேளீர் என்ற நிலைக்கு போயிடலாம். சிந்திக்காமல் ஒரு சொல்கின்ற கருத்தை மட்டுமே ஏற்கின்ற போது, நம்புகின்ற போது பிரிவினைகள் தவிர்க்க முடிவது இல்லை. எனவே சமயங்கள் என்று பார்த்தால் சுத்த வெளி சைவ சமயம், அணுவும் இயக்கமும் வைணவ சமயம், சுத்தவெளியிலிருந்து வெளிப்பட்ட இறை துகள் சாக்தம் சக்தி, இந்த சுத்த வெளியும் இறை துகளும் சேர்ந்ததுதான் இந்த பிரபஞ்சம், விநாயகர், கணபத்தியம், பஞ்சபூதங்கள். பிற உணகென்ற சிறப்பாக காந்தம் வந்தது கௌமாரம், சூரியனை வழிபட்டது சௌரம். இதெல்லாம் இயற்கை தானே, எல்லாம் இயற்கை தானே. இதுல யாரு இல்லை, யாருகிட்ட அறிவு இல்லை, யாருகிட்ட உடம்பு இல்லை, யாருகிட்ட உயிர் இல்லை, யாருகிட்ட சுவாசம் இல்லை, எல்லாம் ஒண்ணுதானே. இதை அறிந்தவதான் சொன்னார், யாதும் ஊரே யாவரும் கேளீர். எல்லாரும் ஒரே மூலத்திலிருந்து வந்தவங்க தான். ஸோ சனாதன தர்மம் என்றாலும் கிறிஸ்டியானிட்டி என்றாலும் ஒரே பொருள் தான். கிறிஸ்டியானிட்டி மீன்ஸ் ஈக்குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஈக்குவாலிட்டினா பேதம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ எங்கேயும் பேதப்படுத்தி பார்க்கறது இல்லை, பார்ப்பது தவறு என்பதுதான் அடிப்படை கருத்து. சரி, இந்த சமயம் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன என்றால் சம கூட்டல் இயம், சமயம். இப்போ காஞ்சிபுரத்துல ஏகாம்பரேஸ்வரர்னு ஒரு கோவில், மிக பெரிய கோவில், அற்புதமான சிவன் ஸ்தலம் ஒன்று இருக்குங்க. அதுல ஸ்தல விருட்சம்னு சொல்லி மாமரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க ஒரு போர்டு கூட போட்டிருந்தாங்க, ஏக் அமரம் ஏகாம்பரம் அப்படின்னு. ஏக் கூட்டல் அமரம் ஏகாம்பரம். ஏக் கூட்டல் அமரம்னா மாமரம் அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்க. ஏக் அமரம்னா ஏகாமரம் தானே வரும், ஏகாம்பரம் எப்படி வரும்? அப்போ அந்த வார்த்தையை சிந்திக்கின்ற போது ஏக் ஹம் பரம், ஏகாம்பரம். ஏக் ஒன்று, ஹம் மக்கள், நாம, பரம் இறைநிலை. அப்ப நாமும் இறைநிலையும் ஒன்றேதான் என்று சொல்லுகின்ற வார்த்தை தான் ஏகாம்பரம். இதை ஒவ்வொரு மகானுடைய பார்வையில எப்படி என்பதை அடுத்த அமர்வுகளை சிந்திக்கலாம். சில சித்தர் பெருமக்களுடைய கவிகளையும் பார்க்கலாம் என்று சொல்லி இன்றைக்கு வாய்ப்பளித்தானவருக்கும் செய்வமளித்தானவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரை நிறைவு செய்கின்றோம். வாழ்களமுடன், வாழ்களமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா, சிறப்பான சிந்தனை உரை. வாழ்களமுடன் ஐயா. நிறைய கேள்விகள் இருக்குது, எங்கட அன்பர்களுக்கும் இருக்கும் என்று நினைக்கிறேன். நீங்க நிறைய வடிவா சொல்லியிருக்கிறீங்க. இந்த சமயம் இயற்கையை சேர்ந்தது, மதம் வந்து மகான்களை சேர்ந்தது, பிறகு அதை பற்றி எல்லாம் நிறைய சொல்லி இருக்கிறீங்க ஐயா. ஒவ்வொரு காலம் ஒரு கேள்வி மனதில் வரைக்கல உங்களுக்கு பதில் வந்து நீங்க தொடர்ந்து அதையே சொல்லி கொண்டிருக்கிறீங்க. ஒரு எண்ணங்களின் பரவலண்ட மாதிரி அப்படியே சொல்லி கொண்டிருக்கிறீங்க. கேள்விகளுக்கு போவோம் ஐயா. வாழ்க வளமுடன், நன்றி. அன்பர்கள், உங்களுக்கு கேள்விகள் இருக்கும், நீங்க கையை உயர்த்தி நீங்கள்டா மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கேட்கலாம் கேள்விகளை. முதல்ல அன்பர்களிருந்து ஆரம்பிக்கலாம். வாழ்க வளமுடன். கவிதா கோவிந்தராஜ் ஐயா, நீங்க கேளுங்க, அன்மியூட் பண்ணிட்டு. வாழ்க வளமுடன்.
ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க்கமுடனம்மா, சொல்லுங்க. காஞ்சிபுரத்தை பத்தி சொன்னீங்க கடைசியா, மாமரம் எங்க ஊருக்கே எங்களுக்கே தெரியாது, அது புதுசா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப அறிவுபூர்வமான ஒரு வார்த்தையா இருந்தது, யோசிக்க வேண்டியதா இருக்குதுங்க. ரொம்ப நன்றி. நன்றிம்மா, வாழ்க்கமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்து ராதாம்மா கேட்கலாம். ராதாம்மா கையெழுத்திருக்கீங்க, கேட்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க்கமுடனம்மா, சொல்லுங்கள். ஐயா, இப்போ வந்து இஸ்லாத்துல கிறிஸ்துவ மதத்துல எல்லாம் உருவ வழிபாடு கிடையாதுன்னு சொல்லிட்டு இல்ல, கிறிஸ்துவத்துல உருவத்தை இருக்கு. வச்சுதான் கிறிஸ்துவத்துல வழிபடுறாங்க. பெந்தகோஸ்து மட்டும்தான் உருவம் கிடையாது, மத்தல எல்லாம் உருவம் இருக்குமா. இப்போ இஸ்லாத்துலயும் உருவம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த மெக்காவோட படம் இல்லைன்னா குரானுடைய எழுத்துக்கள் அதை ஃப்ரேம் போட்டு வச்சு உருவ வழிபாடு தான் பண்றாங்க. ஆமா ஆமா, ஆக மொத்தத்துல பாவனைக்கு ஏதாவது ஒரு உருவம்ங்கிறது பழகிட்டோம், நம்ம தேவை பழகிட்டோம். அப்படி பழகி அதுக்கப்புறம் மாறின மதங்கள் தானே இதெல்லாம். ஆமா. சோ அது கண்ணை மூடி உள்ள போனா மட்டும்தான் அரூபத்தை நம்மளால நினைக்க முடியும். ஆமா, கண்ணை திறந்து வழிபடணும் அப்படின்னா, நினைவோட வழிபடணும்னா அதுக்கு உருவம் இல்லாம முடியவே முடியாதுமா. சோ உருவத்தும் வேணும், ஆனா உருவத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறோம், ஆனா இல்லைன்னு நினைக்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி அந்த நம்பி அதுக்கு நாத்திகம்ங்கிறது பெட்டர்னு சொல்லுவாங்க. பெட்டர்னு சொல்ல முடியாது, அது வந்து சிந்தனையே இல்லாம பண்ணிடுறாங்க. இல்ல, நம்ம சொல்ற நாத்திகம் இல்ல, மகர்ஷி உண்மையான நாத்திகம்னா என்னன்னா, அதாவது எல்லாமே உருவம் கிடையாது, எல்லாமே ஒரு சக்தி தான், சக்தி இயக்குது அப்படின்னு ஒத்துக்கிறதுதான் உண்மையான நாத்திகம். அதாவது அந்த உருவத்திலிருந்து நம்ம வந்து வெளியில வந்து உள் உணர்வாக அந்த உணர்வை பெறுவதுதான் உண்மையான நாத்திகம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் சொல்லலாங்க. அது உருவம்ங்கிறது கடைசியில தேவைப்படுது எல்லாருக்கும். ஆமாமா, பற்றுக்கோள் இல்லைன்னா நம்ம படர முடியாது. எல்லாமே உலகமே சார்பு வாழ்க்கை தானே, சாராத ஒன்று இறைவன் மட்டும்தான். அந்த குரானை ஓதுறது அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பக்திங்கிறது நமக்கு இருக்காது. நம்ம அன்றாட வாழ்வியல்ல வந்து எல்லாத்தையும் மறந்துடுவோம். ஏதோ ஒண்ணு பிடிச்சிக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு, அதுதான் மகர்ஷி மந்திரம் யந்திரம் தந்திரம்னு சொல்லுவாங்க. உருவம் இல்லைன்னா மந்திரம், இல்லைன்னா தந்திரம், நம்மளுடைய ஆர்ட் ஆஃப் சஜஷன். நம்மளா வந்து இது வேணும் அது வேணும்னு கேட்கறது, இல்ல உருவகப்படுத்துறது, இல்லாத ஒரு உருவத்துக்கு உருவகப்படுத்துறது. அப்படிதான் வந்து வழிபாடுங்கிறது அப்படி பண்ணாதான் பண்ண முடியுது அந்த ஒரு நிலையில. இல்லைன்னா மெடிடேஷன் லெவல்ல போய் நம்ம உள் உணர்வாக அந்த தாண்டி வரும்பொழுதுதான் அது வந்து நமக்கு வந்து உருவமில்லாத நிலையை வந்து நம்மளால அதை உணர்ந்து எடுத்துக்கொள்ள முடியும். நீங்க சொன்ன அந்த கடவுளை உணராமல் அறிய முடியாது, அறிந்தவன் வழிபட வேண்டிய அவசியம். அற்புதமான வார்த்தைகள் இல்லையா? வாழ்க வளம். நன்றிம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளம். நன்றி அம்மா, நன்றி. அம்மா பேசுறீங்களா? பேசுங்க. ஏக அம்பரம் அப்படின்னு பிரிக்கலாம் இல்லையா? ஏக அம்பரம், அதாவது ஏகாம்பரம். ஏக அம்பரம் அப்படின்ற போது இன்னொரு சொல்லும் அதுவேதான். இப்போ சித்தம்பரம் சொல்றோம் இல்லம்மா, அதேதான், அதே கருத்துக்கு வரும். அம்பரம்னா அம்பர் அப்படின்னா அந்த வானம் வெளி அப்படின்னு சொல்லுவாங்க. விரிந்து இருக்கிறது இல்லைங்களா, விரிந்த நிலை அம்பரம். ஆமா, அப்படி எடுத்துக்கலாம். ஆமா, ஏக அம்பரமா அப்படி எடுத்துக்கலாம். இல்ல ஏகம் பரம்னாலும் இது ஒரு நாமும் இறைவன் ஒரே நிலை அப்படின்ற புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கும் அகம் பிரம்மாஸ்மி தத்துவத்துக்கும் வந்துடும். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. சேஷாசலம் ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. ரொம்ப நாளா குரல் காணவே இல்லை. இல்லையா, ஒரு வாரம் டூர்ல இருந்தேன், ஆழியார் போயிருந்தோம் 3 நாள். இன்னைக்கு தான் வந்தோம். இது அறிவியல் நிகழ்ச்சியா? எப்படி இருந்தது? நல்லா இருந்தது, எக்ஸலண்டா இருந்தது. கேள்விப்பட்டேன். இப்போ ராதா அம்மா பேசும்போது கடைசியா வந்து நீங்களும் சொன்னீங்க, அது அந்த
உணர்ந்தவன் உணராதவன் அது மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை வந்தது. அதே சாமிஜி சொன்ன ஒரு ஃபார்முலா, ஒரு சின்ன சாமியம் என்னன்னா, கடவுளை உணராமல் வணங்க முடியாது, கடவுளை உணர்ந்தவன் வணங்க தேவையில்லை. கடவுளை உணர்ந்தவன் வணங்க தேவையில்லை. வணங்க தேவை. இது ஒரு கோட்டிங் இருக்கு சாமிஜியுடைய வார்த்தைகள்ல, ஒரு கோட்டிங் இருக்கா? இருக்கு. So that means what? So if you understand, we need not. அதாவது நீங்க உணரலன்னு வச்சுங்களேன், வணங்குதல் அப்படின்றது வெறும் தேங்காய் பழம் அர்ச்சனை கிடையாது. வணங்குதல் என்றாலே, வழிபடுதல் என்றாலே தெய்வநீதி மதித்து வாழ்கின்ற அறம் அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்க உண்மையான தெய்வத்தை தெய்வநீதி புரிஞ்சுக்கலன்னு சொன்னா, வெறும் சடங்காக போய் கோவில் நான் கும்பிடுறீங்களே தவிர ஒழுக்கம் இல்லையே. அங்கேயே முன்னாடி வந்தோம் வழிபடட்டும்ன்ற ஒரு பொறுமை விட்டு கொடுத்தது இல்லை. அவன் தலையில ஏறி நான் முன்னாடி போலாமான்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்படின்னா உணர்ந்தவன் வழிபடக்கூடாது என்ன சொல்றீங்க? வழிபட தேவையில்லை. ஏன்னா உணர்ந்த பிறகு எல்லாமே இறைநிலை தான். இதுல யாரை வழிபடுவது? அந்த கான்செப்ட்ல பண்ணாக்க இப்ப நானே இறைநிலைன்னா நான் எதுக்கு சாமி கும்பிடணும் அப்படின்றீங்களா? தேவையில்லை. தேவையில்லை. ஆனா என்ன, கடவுளை உணராமல் வணங்க முடியாது, கடவுளை உணர்ந்தவன் வணங்க தேவையில்லை என்றால், இந்த முதல் கான்செப்ட்ல வணங்க முடியாது என்பது ஒழுக்கத்தை பின்பற்ற முடியாது, டிசிப்ளின். ரெண்டாவதுல வணங்க தேவையில்லைன்னு சொன்னா, இந்த உருவ வழிபாட்டுக்கு போறோமே தேங்காய் பழம், இது தேவையில்லைன்னு அர்த்தம். சரிங்களா ஐயா? So then what is the alternative for doing the prayers? ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. இப்ப அம்மா சொன்ன மாதிரி நாம பக்குவம் அடையத்தான் அந்த சார்பு இல்லாத நிலைக்கு போக முடியுமே தவிர, அது வரைக்கும் ஏதோ ஒன்றை பற்றித்தான் ஆகணும். இப்ப ஒண்ணும் இல்லை, நம்ம தெய்வ பக்தின்னு சொன்னோம், இப்ப நாம குரு பக்திங்கிறோம். ரெண்டு இடத்துலயும் பக்தி இருக்குல்ல இல்லையா? அவங்க கர்ப்பகிரகத்தில் இருக்கிறத தெய்வ பக்தின்னு நினைக்கிறாங்க. நாம தெய்வத்தை அறிந்த குருவை குரு பக்தின்னு எடுத்துக்கிறோம். அப்ப ரெண்டு இடத்தையும் சார்பு இருக்கு. அங்கேயும் நம்பிக்கை தான் சார்பு, இங்கேயும் நம்பிக்கை தான் சார்பு. குரு இஸ் ஈக்குவல் டு இறைன்னு சொல்லிக்கலாமா? இறைவன் தான் குரு, சாட்சாத் பரபிரம்மம். இறைவனை அறிந்தவன், தன்னை அறிந்தவனே தரணையில் கடவுளடா. இல்ல இப்ப ராதாமா பேசும்போது she used this word இந்த ஃபைனல் டேர்ம்ல தான் இது யூஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி இன்ஃபரன்ஸ்க்கு எதுக்காக இது யூஸ் பண்ணாங்கன்னு கேக்குறேன். வேற ராதாமா ஐயாவுக்கு நீங்க சொல்லுங்க. இல்ல வேற ஏதாவது ரீசன் அம்மா சொல்லிட்டு வந்தாங்க. இப்ப நீங்க கரெக்டா அதை பின் பண்றீங்க, எனக்கு நினைவுக்கு வரல டக்குன்னு. இல்ல ஐ அக்ரி, பட் உணர்ந்தவன் அது நான் புரிஞ்சுனேன். இப்ப நீங்க எக்ஸாம்பிள் பண்ண சொன்னா புரிஞ்சுனேன். சரி, இல்ல உருவ வழிபாடுக்காக சொன்னேன். மந்திரம் யந்திரம் தந்திரம் வச்சு எல்லாருமே அந்த உருவம் இல்லாம அவங்களால வழிபட முடியல. இல்ல நேச்சுரலி இஃப் யூ வாண்ட், பட் கோயில் போனா நம்ம உருவ வழிபாடு தானே, அப்படிதானே எடுத்துக்கிறோம். உங்களுக்கு துவக்கம் அங்க எங்கேயா, அங்கிருந்து ஞானத்துக்கு போகணும். அதைத்தான் அங்கேயும் காட்டுறாங்க. நீங்க ஆலய வழிபாட்டுல பாத்தீங்கன்னா அந்த வழிபாட்டு முறைகள் எல்லாமே அதைத்தான் காட்டுது. நீங்க ஒண்ணு இல்ல, நீங்க இப்போ கோயிலுக்கு போறோம், காலையில அதிகாலம் போறோம் வச்சுங்களேன், கர்ப்பகிரகத்தை திறந்து குளிப்பாட்டி அபிஷேகம் ஆராதனை செய்யறாங்கல்ல. இப்ப அதுல என்ன தத்துவம் காட்டுது பாருங்களேன். இப்போ அபிஷேகம் செய்யறாங்க, தண்ணி ஊத்திட்டு பன்னீர், மஞ்சள், சந்தனம், குங்குமம், விபூதி, எத்தனை பொருள் மேல போட்டு அபிஷேகம் பண்றாங்க. அப்ப என்ன தத்துவம் காட்டுது? ஒவ்வொரு பொருள் மேல அபிஷேகம் பண்ணும் போதும் தோற்றம் மாறிட்டே வரும். ஆனா உள்ள இருக்க மூலப்பொருள் மாறல இல்ல. அந்த மாதிரி எடுத்துக்கணும்னா அப்ப என்ன தத்துவத்தை காட்டுது? நீங்க எந்த பொருளை தோற்றங்களாக பார்த்தாலும் மூலப்பொருள் ஒன்றேதான்.
ஓகே ஓகே. அந்த மூலப்பொருள் எது? அது இறை. 108 கும்ப விளக்கு காட்டுறாங்க. எல்லாமாக இருப்பது இறைநிலை. இது எங்கிருந்து வந்தது? பஞ்சபூதங்களிலிருந்து வந்தது. 5 முக தீபாராதனை. அதுக்கு முன்னாடி 4, 3, 2, 1 ஏகமுக தீபாராதனை. பிறகு கண்ணை மூடி வணங்குன்றாங்க. அப்போ கண்களை மூடி வணங்குகின்ற போது கருத்தினை உற்றிருப்பார். கடவுளாய் கருத்தை நிற்கும் காட்சியை காண்பாய் அங்கே. இது உச்சம். சோ பக்தி மார்க்கம் எதை நோக்கி போகுதுன்னு சொன்னா முக்தியை நோக்கி தான் போகுது. என்னன்னா விளக்கம் சொல்லுது அங்க ஆள் இல்லை. இதுதான் பெரிய குறைபாடு. அந்த விளக்கம் சொல்லுது அங்க ஆள் இல்லை. So that means the demand wise we should not pray God, but what is required for us God will give definitely. அதாவது உண்மையான நாத்திகன் யார் என்றால் கடவுள்கிட்ட போய் எனக்கு என்ன குடுன்னு கேட்கலாம் பாருங்க, இவன் தான் அசல் நாத்திகன். இல்லைன்னு சொல்போம் நாத்திகன் அல்ல. கடவுளை நம்பாம போய் எனக்கு இது குடுன்னு கேட்கறான் பாருங்க, இவன் தான் அசல் நாத்திகன். பட் நீங்க எப்போ ஒரு தடவை சொன்ன மாதிரி நாம இருக்கு, வாட் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் தி ஹியூமன், இட்ஸ் காட் இஸ் ஆல்ரெடி. ஆமா, இட் இஸ் ப்ரொவைடட் ஆல்ரெடி. அப்படி சொன்னீங்க இல்லையா நீங்க? ஆமா, மகரிஷி அதான் சொன்னாங்க. இட் இஸ் ப்ரொவைடன்ஸ் பிகாஸ் இட் ப்ரொவைட்ஸ். பட் இட் இஸ் தேர் பேர் இருக்கு இல்லையா? இல்ல இல்ல இட் இஸ் தேர் ஒன் வே ஆர் அதர், ஒன்லி திங் தட் we have to organize. அப்படி எடுத்துக்கணுமா? எப்படிங்கய்யா? இல்ல, வாட் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் அவர் நீட் இட் இஸ் ஆல்ரெடி ப்ரொவைடட் பை காட். ப்ரொவைடட். அது மட்டும் இல்ல, எதிலிருந்து ஒன்று வருகிறதோ வந்ததுக்கு தேவையான அனைத்தும் அந்த மூலத்திலேயே இருக்கும். அவ்வளவுதான். So then we should not worry at all. இப்போ தாயின் கர்ப்பத்துல கருவாயிட்டோம். என்னென்ன தேவையோ அங்கே இருக்குல்ல. கரெக்ட். புரோட்டீன் கொடு, கார்போஹைட்ரேட் கொடுன்னு தனித்தனியாக கேட்டு வாங்கினா. எக்ஸலண்ட் ஐயா. பிறந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பாட்டுல புரோட்டீன் இருக்கா கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கிறோம் நாம். கரெக்ட். தேங்க்யூ ஐயா. வாழ்க ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பான சிந்தனை. வேறொருவரோட கேள்வியும் காண இல்லைனும் ஐயா. இப்ப நாங்க பக்தி ஞான மார்க்கம் இப்ப வாழ்க்கை என்ற பயணத்தில் எனக்கு அது ஒரு சைக்கிள் ஓடுற மாதிரி தான் இருக்கு. ஒரு பெடல உழக்க மற்ற பெடல் மேல வரும், மற்ற பெடல உழக்க மற்றது மேல வரும் மாதிரி ஞான மார்க்கத்துல போறோம். ஒரு சந்தேகம் வந்தோட கண்டு பக்தி மார்க்கத்துக்கு போறோம். வேண்டாது பழக்கம் கூட பிறப்பில இருந்து. அதே பிறகு அங்க ஓகே அது சரி என்னோட இங்க ஞான மார்க்கத்துல கோயிலுக்கு போனா அந்த சக்தியை மட்டும் ஃபீல் பண்ற அளவுக்கு எல்லாம் மைண்ட் மாறிக்கொண்டிருக்குது. அப்படித்தானையா ரெண்டும் ஒன்று மாறி கொண்டு போய்கொண்டிருக்கு. அது இன்ட்ரெஸ்டேட்டுங்கய்யா, ப்ராசஸிங் ஸ்டேட். அது ப்ராசஸ் ஆயிட்டோம்னு வச்சுங்களேன், பக்குவம் அடைச்ச பிறகு இந்த கீழே போறது கிடையாது. சரி. இப்போ நீங்க நாம இப்போ முதல்ல பக்தியில இருந்த போது எல்லாரும் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? போய் சாமிகிட்ட கேளு கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. சரி, கேட்டுக்கிட்டு இருந்தோம் வச்சுங்களேன். இப்போ நம்ம தேடி போய் தான் ஆகணும்னு போறது இல்லை. ஐயோ அமாவாசை இன்னைக்கு கோயில் போய் ஆகணுன்றதெல்லாம் கிடையாது. சரி, அந்த வழியா போறோம், போக வேண்டிய வாய்ப்பு இருக்கு, இல்ல சொந்த பந்தங்கள் கூப்பிடுறாங்க, சரி வரேன் போறோம். இப்ப என்ன ஒண்ணும் கேட்கல, என்ன கும்பிடுறோம், ஒரு வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அந்த மனச கண்ணை மூடி தவம் பண்ணிட்டு வந்துடுறோம் இல்லையா? அது போல கீழே இறங்கல. இப்போ கீழே இறங்கல. பக்குவம் ஆன பிறகு அதே பக்குவத்துல நிக்கிறோம். அட்ஜஸ்ட்மெண்ட் இது. ஏன்னா இப்போ ஒரு குடும்பத்தில் எல்லாருமே அத்வைத்துக்கு வந்திருப்பாங்க சொல்ல முடியாது. அப்ப அவங்க போன்னு சொல்லும் போது நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றது அவசியம் இல்லை. அவசியம் இல்லை. ஐயா, இப்ப இதுல கேள்வி வருகுதுன்னு சொல்லி சொன்னா, இப்ப எங்களை இறைநிலைக்கு நன்றி செலுத்துறோம்னு சொல்லி சொன்னா, நாங்க இப்ப வேதாத்தியத்துல படிச்ச மாதிரி நல்ல செயலை செய்து மற்றாக்களுக்கு நல்லதுகளை சொல்லி கொடுத்து படிக்கிறது வேற. ஆனா எங்களுக்கு ஒரு பழக்கம் வந்துட்டுது. இப்போ ஒருவருக்கு ஒரு மதிப்பு கொடுக்குறான்னு சொல்லி சொன்னா, அப்போ ஒரு கூட்டத்துக்கு ஒருத்தர் பிரதம மந்திரியா வர்றாருன்னு சொல்லி சொன்னா, பிரதம விருந்தினரா அவங்களுக்கு மாலை போடுறது, அவங்கள உணவு பண்ற மாதிரி
இப்ப நாங்க இறைநிலை உணவுன்றேன்னு சொல்லி சொன்னா அதுக்குரிய மதிப்பை கொடுக்கறதுக்கு தானே ஐயா இந்த பூவை கொண்டு போறது, பழத்தை கொண்டு போறது, அப்படி அந்த சில சில அது முன்னாடி ஸ்டேஜ் பக்தி நிலை, அதாவது இறைவனை அறியாத போது உள்ள நிலை. அதுல தவறு இல்லை, மாற்று கருத்து கிடையாது. ஆமா. இப்போ நாம கோயிலுக்கு போறோம் வச்சுங்களேன், நான் பாட்டுக்கு போவேன், சப்பல் விடுற இடத்துல மட்டும்தான் செலவு. உள்ள எங்கேயும் பர்ஸை திறக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆமா ஆமா. போறோம், பேசாம அமைதியா கொஞ்சம் தாவம் பண்றோம், வந்துடுறோம். கூட்டம் இருந்ததா பரவாயில்ல, நான் அப்புறம் இன்னொரு தடவை பார்த்துக்கலாம் சொல்லி கியூவில் நிக்காம வெளியே வந்ததும் உண்டு. நான் உண்மை அதை நான் அர்ச்சனை செய்யறதெல்லாம் வருத்தம் ஒன்றும் கிடையாது. ஐயோ வந்தோம், கடவுளை பார்க்க முடியல, ஒரு வருத்தம் கிடையாது. கூட்டம் இருக்கு, அவங்க கும்பிடட்டும், அவ்வளவுதான். சரி. ஆனா இப்ப கடவுளை நாங்க உணர்றத மனத்துக்கு நாங்க வச்சுக்கிறோம், ஓகே. ஆனா இப்ப எங்களை சுத்தி இருக்கிற சமூகம் இருக்குது தானே, அவங்க கூட அட்ஜஸ்ட்மெண்ட் தானே, அட்ஜஸ்ட்மெண்ட். கூப்பிடுறாங்களா, போகணும். அதாவது குடும்ப அமைதியின் ஞானம் என்பது குடும்ப அமைதியை தக்க வைத்துக் கொள்வது, குடும்ப அமைதியை கெடுத்துக்கிறது இல்ல. இப்போ எல்லாரும் போன்ற போது நான் மட்டும் வரமாட்டேன்னு சொன்னா நல்லா இருக்காது இல்லையா? ஆமா. இல்லையா, இப்ப நான் என்ன சொல்றேன்னு சொல்லி சொன்னா, இப்ப நாங்க ஒரு கடைக்குள்ள போய் ஒரு பொருள் வாங்க போறோம்டா கூட, அங்க ஒரு சுவாமி படமோ அல்லது சாம்பிராணி மடமோ இல்லாட்டி ஒரு ஜீசஸ் படமோ இருக்குதா இருந்தா, இருக்கிறவங்க மனநிலைக்கும் ஒன்றுமே இல்லாத இடத்த போய் பாக்குற போது இருக்கிற மனநிலைக்கும் கொஞ்சம் வேறுபாடு இருக்குது தானே. அது காக்னிஷன் தானே. அது மனதின் அடிப்படை இயல்பு, காக்னிஷன், டிஸ்கிரிமினேஷன். சரி இது சரி. அதோடு நிறுத்திக்க வேண்டியதான். மனசு என்பது எப்பவும் பேதப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அவசியம் இல்லை. புரிஞ்சுது ஐயா. மனசு எப்பவும் கணக்கு பார்த்துட்டு தான் இருக்கும். உண்மைதான் உண்மைதான். ஆமா ஐயா, கம்பேரிசன் இருந்து கொண்டே இருக்கும். அப்ப ஆமா, அது பேசிக். அது வழக்கம் தான். உயிர் தோன்றிய போதே பிறந்தது காக்னிஷன், டிஸ்கிரிமினேஷன். அது ஓவர்டேக் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது ஐயா. உங்களோட டைம் எடுக்கிறன்னு தெரியாது. இன்னொரு கேள்வி நீங்க அந்த 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 ரகசியம், இந்த சீக்ரெட் மூவி வந்த பிறகு கணக்க அந்த பிலீவ்ல கணக்க வந்திருக்குது, கேளுங்கள் கிடைக்கும் என்று. அதுல விஷுவலைசேஷன் என்று சொல்லி கொண்டு வருதுதானே, அவன் உருவப்படுத்துறது. அது கொஞ்சம் சயின்ஸ்லயும் இதுலயும் கொஞ்சம் சொல்லி இருக்கிறாங்க. அதை பத்தி சொல்றேன். நீங்க என்ன விசுவலைஸ் பண்ணினாலும் இது 14-40. நீங்க 3-1 கேட்டாதான் கிடைக்கும். 3-1 போகும்போது எதுவுமே கேட்க தோணாது. இதுதான் சிக்கலிங்க ஐயா. இப்ப அது என்ன, நான் ஏன் அந்த கேள்வி எனக்கு வந்தேன்னு சொல்லி சொன்னா, இப்ப நீங்க இந்த கர்ப்பிணியா இருக்கிற தாய்மார்கள் எங்கட ஊர்ல எல்லாம் ஒரு வழக்கம் இருக்குது. அவங்க இருக்கிற இடத்துல ஒரு அழகான ஒரு குழந்தைன்ற படத்தை தொங்க விடுவாங்க முன்னால. பார்த்து 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 சில அவங்களுக்கு பார்க்க அந்த குழந்தைன்ற இவங்களுக்கு எதிர்பார்க்கிற நிறத்திலேயோ இல்லாட்டி இவங்க எதிர்பார்க்கிற ஆணோ பெண்ணோ அந்த மாதிரியே கூட பிறக்கிற சந்தர்ப்பங்கள் கூட இருக்குது. அவங்களத பார்த்து 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 மனதை அதுக்கு ஏத்த மாதிரி உருவப்படுத்துறாங்க தானே. அது எப்படி நடக்குது அந்த விஷுவலைசேஷன்? அதாவது அது ஒரு நம்பிக்கை. அதாவது எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை எவரொருவர் அடிக்கடி நினைந்தாலும் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலிலும் மாற்றம் காணும். அதனால குழந்தை எல்லா வகையிலையும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்றதுக்காக நல்ல குழந்தையுடைய அந்த உருவத்தை வச்சு அடிக்கடி அதை பார்ப்பது அப்படின்னு. அதை பார்ப்பது சொல்றத கண்ணில் படுவது நல்லதாக இருக்கட்டும்ன்றதுதான். ஆமா ஆமா ஆமா. இப்ப கர்ப்பிணி தாய்மார்களுக்கு அதை என்ன குழந்தைன்னு அறியக்கூடிய ஆர்வம் இருந்தா கூட, ஆனா நாங்கெல்லாம் குழந்தை ஹெல்த்தியா பிறந்தா மட்டும் போதும்ன்றதான் நாங்க சிலர் நினைக்கிறோம். ஆனா இந்த ஊர்ல எல்லாம் முதல்லயே அதை தெரிஞ்சு கொள்றாங்க. ஏனென்றா அதுக்குரிய பொருட்களை, ஆண்களை குழந்தையா இருந்தா அதுக்கு ப்ளூவிலையும், பொம்பளை பிள்ளையா இருந்தா அதுக்கு பிங்க்லையும் வீடுகளை டெக்கரேட் பண்றது, சாமான்களை வாங்கி வைக்கிறாங்க. சிலர் அதை தெரிஞ்சு கொள்ற மாதிரி ஆர்வமா இருக்கிறாங்க. ஆமா. ஆக்சுவலா நம்மளோட இதுல எப்படின்னு பார்த்தா, அது குழந்தை பிறந்து வெளியே வர வரைக்கும், இன்ஃபேக்ட் 10 நாளைக்கு பேரே வைக்க மாட்டாங்க. ஏன்னா அது வரைக்கும் அது நம்ம கையில இல்ல, என்ன வேணா நடக்கலாம் அதுக்கு. அதனாலதான் நம்ம குழந்தைய தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய ஏமாற்றம் இருக்கு இல்லையா. சோ அவ்வளவு நம்ம அதெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணி எதிர்பார்ப்பு பண்ணி அதுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடக்கூடாது அப்படிங்கறதுனால
அது கடவுளினுடைய செயல். சோ அதுல ம் நம்ம தலையிடக்கூடாது. அது வந்து நல்லபடியா வந்து அந்த இதுவான பிறகுதான் பேரே வைப்பாங்க. சோ இந்த இதுல கூட பாத்தீங்கன்னா ஜென்ரலா எப்படி சொல்லுவாங்கன்னா அம்மா கொஞ்சம் கட் ஆயிட்டுது கூட. அம்மா வாழ்க வளமுடன், இருக்கிறீங்களா? ஏதோ டக்குன்னு கட்டா இருக்குங்க. ஒரு பவர் ஆமா. செல்போன்ல பவர் தெரிஞ்சுச்சான்னு ஒரு தெரியல. நிமிஷம். இல்ல 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 அவன் நெட் வரான். மாறி ஓகே. இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. ஒரு நிமிஷம். ஆ சொல்லுங்கம்மா. இப்ப கேட்கலையம்மா, சத்தம் குறைஞ்சிட்டுது. வாழ்க வளமுடன். கேக்குதாங்க இப்போ? இப்ப கேக்குதம்மா. தெளிவா ஆமா. இருக்குமா? ஓகே. அதாவது அந்த வாழ்க்கையினுடைய நிலையாமை வந்து எப்பொழுதுமே சொல்லிட்டு இருப்பாங்க, அது நம்ம கையில இல்ல. இப்ப அந்த மாதிரி அதனால குழந்தைக்கெல்லாம் கூட பாத்தீங்கன்னா பழைய துணி தான் போடுவாங்க, புதுசு போட மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஒரு 10 நாளைக்கு. ம் யாராவது யூஸ் பண்ண துணிகள் தான் போடுவாங்க. ம் பாத்திருக்கீங்களா? ஆமா. வீட்டுல யாராவது நான் இதை பார்த்துருக்கேம்மா. அதுக்கு காரணம் பார்த்துருக்கேன். என்னன்னா நிலையாமை. அந்த புதுசு வந்து அது வரைக்கும் அது நம்ம இது கிடையாது, ம் நம்மளுடைய சொத்து கிடையாது, அது இறைவனுடைய சொத்து. அந்த ம் 10 நாள் முடிச்சு 11வது நாள் அதுக்கு வந்து அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை நம்மளுடையதாக்கி அதுக்கப்புறம் தான். அதனால அதுக்கு வந்து பழசுதான் போடுவாங்க, புதுசு போட மாட்டாங்க. ம் ஏன்னா ம் அதே மாதிரி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, ஐயா, பொழைச்சு கிடந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. பொழைச்சு கிடந்தா பாத்துக்கலாம் அப்படின்னுவாங்க. பொழைச்சு கிடப்போமாங்கிறதே வந்து உண்மை கிடையாது, நிச்சயம் கிடையாது. சோ ஆமாம்மா. அதனால நாளைக்குன்ற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்க, பொழைச்சு கிடந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எனக்கு அதுக்கு அர்த்தம் புரியாது, என்னவோ ஒரு வார்த்தை சொல்ற மாதிரி தோணும். பட் ம் இப்ப புரியுது அதுக்கு அது எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆழமான அர்த்தம் உடைய ஒரு ஆமா. வார்த்தை. நாங்க கூட குழந்தை பிறந்து 15 நாள் கழிச்சுதான் பேர் வச்சோம். அதே மாதிரிங்க இப்ப வந்து நம்ம மனவளக்கலையில வந்துட்டா கூட ம் பக்தி யோகத்தின் தாக்கம் எப்படி இருக்குன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனைனா மகரிஷி காப்பாத்துங்க, இல்லைன்னா அருட்காப்பு போடுறது. அதேதான் அதேதான் இடம் நம்மளுடைய மாறுதே மனம் தவிர. வந்து அந்த அந்த ம் இயல்புக்கு தாங்க போறது. ஆமா. பற்று அப்படிங்கிறது இருக்கும் பொழுது நம்ம வந்து அக்செப்ட் பண்றோம், என்ன ம் நடந்தாலும் அக்செப்ட் பண்றோம். பட் அது ம் வரைக்கும் நம்ம மனசுக்கு வந்து ஒரு அந்த சக்தியோ ஒரு நம்பிக்கையோ கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஆமா சில விஷயங்கள் வந்து தேவையா இருக்குன்ற. அப்படி ஆமா. இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது நம்ம வந்து இன்னும் டிப்ரெஷன்ல போயிடுவோம், இல்லைன்னா அந்த அளவுக்கு நிச்சயம் ஞானமா இருக்கிறது இல்லை இல்லையா? அந்த நிச்சயமா. ம் ஆஹ் உலகத்தோட ஒட்டி இருக்கிறதுனால அந்த ம் இது வந்து தேவைப்படுது. அந்த நம்பிக்கை வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் தேவையாதான் இருக்கு அப்படின்னு தான் சொல்ல வரீங்க. வாழ்க ஆமா. வளமுடன். இல்ல, சார்பு வாழ்க்கை தவிர்க்க முடியாதும்மா. ஏன்னா எத்தனையோ இறை தொகல் இருந்து எல்லாமே சார்பு வாழ்க்கை தான். ஸோ இறைவனோடு ஒன்றிருக்கின்ற நேரம் மட்டும்தான் நமக்கு சார்பு வாழ்க்கை இல்லையே தவிர, உடம்புன்னு வந்துட்டுமனால சார்பு வந்துடும். அது தவிர்க்க முடியாது. என்ன கொஞ்சம் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இதுக்குதான் வரும் தெரியும் போது நம்ம ஒரு தெளிவு பாருங்க, அதுதான் நமக்கு பிளஸ் பாயிண்ட். அதாவது நம்ம கையை விட்டு போயிடுச்சுங்கும் போது நம்ம அக்செப்ட் பண்ணிடுவோம். நம்ம கையில இருக்கிற வரைக்கும் நம்ம முடிஞ்சு செஞ்சுட்டு இருப்போம். அதுதான். நன்றி அம்மா. எனக்கு ஒரு மனக்குறை இருந்தது இவ்வளவு நாளும், அதை நீங்க தீர்த்து வச்சுட்டீங்கல்ல. எங்களுக்கு குழந்தை கிடைச்சது ரொம்ப காலம் முன்னால 21 நாள் பேரையே வைக்க இல்லை. எப்படி இன்ன பேரு வைக்கலாம், எப்படி அழைக்கலாம், இந்த விஷயம் தெரியாமலே நாங்க வைக்கல. இப்பதான் எல்லாம் குழந்தை பிறகு முன்னாடி தேட ஆரம்பிச்சாங்க ஐயா. ஆமா முதல்ல ஐயா. தேட மாட்டோம். ஆமா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் ம். ஜோசியரை பார்த்து என்ன லெட்டர்ல வருது, என்ன போகுது, என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லி அப்பதான் யோசிப்போம். அதனால வந்து ஏதாவது ஒரு உயிர் போச்சுன்னா கூட இந்த அளவுக்கு துக்கம் இருக்காது, இருக்கும். பட் இப்ப இருக்கிற அளவு அப்படியே உடைஞ்சு போற அளவெல்லாம் இருக்காது. ஓகே நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அது இறைவனுடைய செயல் அப்படின்ற ஒரு தெளிவான புரிதல் இருந்தது. இப்ப நம்ம வளர வளர அந்த புரிதல் ரொம்ப கம்மியாயிட்டே போகுது. ஏன்னா நம்ம கையில டெக்னாலஜி வந்து அது முடியும், இது முடியும், இது முடியும், அது முடியும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, ஓ
மேல ஒருத்தன் இருக்காங்கிற அந்த ஒரு எண்ணம் நமக்கு இருக்க மாட்டேங்குது. ஆமா, அது ஒரு மயக்க நிலையாயிருச்சு. வாழ்க வளமுடன். ஆமா. நன்றி அம்மா, சிறப்பான நிகழ்ச்சி ஐயா. நீங்க இதை முடிவு கொண்டு வரலாம். இத்துடன் நாம் நிகழ்வுகளை நிறைவு செய்ய போகிறோம். அறிவே தரும் பைபிள் தரும் சிந்தனைகள். இப்ப இஸ்லாமிய சமத்துக்கும் போயிருக்கிறோம், இப்ப மகான்களுக்கும் போயிட்டோம். இப்போது பேராசிரியர் பழனிசாமி அவர்களுக்கு எமது மன்றத்தின் சார்பிலே ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். அனைவரும் துரிய நிலைக்கு வந்து விடவும். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள். பேராசிரியர் பழனிசாமி அவர்களின் உடல்நலம், மனவளம், பொருளாதார வளம் வளமுடன். பேராசிரியர் பழனிசாமி ஐயாவின் அன்பு குடும்பம். பேராசிரியர் பழனிசாமி ஐயாவின் வேதாத்திரிய தொண்டு.